ஹலோ மேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு சொல்கிறதுங்க, அந்த விஷயம் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறோம்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான். குளோபல் வார்மிங்னு சொல்கிறது புவி வெப்பமடைதல்னு சொல்லுவாங்க. இந்த பூமி வெப்பமாகறதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம் இந்த உலகத்தில். அது எப்படின்றதையும் ஏனென்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குளோபல் வார்மிங்ன்றது நாங்கள் இருக்கிற சர்ஃபஸ், அதாவது பூமியோட உருண்டையை எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்கள் அதில் ஒரு மேலே இருக்கிற ஒரு லேயரில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த லேயர் வெப்பமாகிறது. அந்த லேயர் வெப்பமாகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சாதாரணமான ஒரு விஷயங்கள், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட ஏசி, ஃப்ரிட்ஜ், செல்ஃபோன், வெஹிக்கிள்ஸ் எட்ஸெட்ரான்னு அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விஷயங்களால் பூமி எப்படி வெப்பமடையுது கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் பாவிக்கும் போது கிரீன் ஹவுஸ் கேசஸ், மீத்தேன் வாயு, இதெல்லாம் சூரியனிலிருந்து வர வெப்பத்தை பூமியிலிருந்து தெரிபடாம, அதாவது பூமியிலிருந்து மறுபடியும் விண்வெளிக்கு போகாம இது தடுத்து கொள்ளும். அதாவது தனக்குள்ளேயே ஈர்த்து கொள்ளும். ஸோ தனக்குள்ளேயே ஈர்த்து கொள்றதால என்ன நடக்கும்னா, பூமியோட மேற்பரப்புல வெப்பநிலை அதிகரிக்கும் இந்த கேஸ்கள் வெளியாகிறதால. அப்படிப்பட்ட அந்த வெப்பநிலை உயர்ந்தா என்ன நடக்கும்ன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த மீத்தேன் வாயு, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் எப்படி வெளியாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர புகை, ஃப்ரிட்ஜில் இருந்து வர கேஸ், இதெல்லாம் பூமியோட வெப்பத்தை அதிகரிக்க வைக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர அந்த குளிரான காற்று இருக்கு தெரியுமா, அது ஒரு கேஸ். அந்த கேஸு எங்களோட வளிமண்டலத்தில் கலந்தா என்ன நடக்கும்னா, சூரியன்லேருந்து வர எக்ஸ்ரே கதிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கதிர்கள் தான் பூமி வெப்பமாகறதுக்கு அந்த கதிர்கள் தான் முக்கியமான காரணம். பூமி என்ன செய்யும்னா, அதை அங்கிருந்து வர கதிர்கள் இருக்கிற மினரல்ஸ், அதாவது தனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை திருப்பி விண்வெளிக்கே அனுப்பிடும். அது எப்படி அனுப்பினா, ரிஃப்ளெக்ட் பண்ணும். கண்ணாடியில் நீங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சீங்கன்னா, இந்த டார்ச் லைட் அதுல பட்டு அந்த பக்கம் தெரிக்கும். அதே மாதிரி தான் பூமியில இருக்கிற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எப்படின்னா, காடுகள், பனிக்கட்டிகள், இதுகள் எல்லாம் என்ன செய்யும்னா, விண்வெளியில இருந்து வர அந்த கதிர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அங்கேயே அனுப்பி விட்டுருங்க. ஸோ இதனால ஒரு ரொட்டேஷன் சர்க்கிள் உருவாகி கொண்டிருக்கும். அதாவது பூமியை ஒரு நிலையான டெம்பரேச்சர்ல வச்சு கொண்டிருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சரை நாங்கள் நிலக்குலைய வச்சு, அதாவது கூடவோ குறைவோ வச்சா அது பெரிய ஆபத்துல போய் முடியும். ஸோ நாங்கள் இந்த உலகம் இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கு. அதாவது பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகி கொண்டு போகுது. அதிகமானது காரணம் இந்த மீத்தேன் வாயுகள், காடழிப்பு, இவங்க பெட்ரோல் எடுக்கிறது, இதெல்லாம் பூமியோட சைக்கிளை குழப்பி விட்டுரும். சைக்கிள்னு சொன்னா சூரிய ஒளி பட்டு தெரிச்சு தனக்கு தேவையான மினரல்ஸ் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எல்லாம் இது வெளியே அனுப்புறது, இதுதான் அந்த சைக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிளை இந்த விஷயங்கள் குழப்பி விடும். பல மில்லியன் வருஷங்கள்லாம் பூமி தன்னைத்தானே ஒரு நிலையான டெம்பரேச்சர்ல வச்சு கொண்டிருந்தது, நிலையான வெப்பத்துல வச்சு கொண்டிருந்தது. அந்த வெப்பத்தை மனிதர்களாகிய நாங்க என்ன செஞ்சோம்னா, எங்களோட தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில்நுட்ப புரட்சி நடந்த காலகட்டம் 1940கள்ல இருந்து 2000, 2005 அந்த காலகட்டத்தில் தான் இந்த தொழில்நுட்ப புரட்சின்னு நடந்தது. கார்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மனிதன் கண்டுபிடிக்க தொடங்கினவைக்கு. ஸோ அந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் தேவையான ரிசோர்சஸ், தேவையான பொருட்கள் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா பூமியில தான் இருந்தது. ஸோ அந்த பூமியில இருந்து எடுத்த, இயற்கையில இருந்து எடுத்த அந்த வளங்களை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க இயற்கையோட சமநிலையை இழந்துட்டு, இயற்கை சமநிலையை இழந்துட்டு. ஸோ அப்படி இழக்கும் போது என்ன நடக்கும்னா, நிலநடுக்கங்கள், சுனாமி, சூறாவளி, வெப்ப அலைகள், வறட்சி, ஐஸ் கட்டி உருகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா வெள்ளப்பெருக்கு, அந்த இடத்துக்கு கொண்டீங்கன்னா ஒரு குளம் இருந்த இடத்த அதை மண்ணை அரைப்பி போட்டு அதுல பில்டிங் கட்டிடுவாங்க. மழை பெய்யுற நேரம் என்ன செய்யும், அந்த தண்ணி இருந்த இடத்துக்கு தான் தண்ணி திருப்பியும் வரும். ஸோ அந்த இடத்துல பில்டிங் இருக்கிறதால தண்ணிக்கு போக வழி இல்லாம அந்த இடத்துல தண்ணி தேங்கிடும். தேங்கின கைக்கு என்ன இருக்கணும், அந்த இடத்துல ஒரு வெள்ளம் வந்து. ஸோ இப்படித்தான் நடக்குது. நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் இது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொரு பக்கத்தால எங்களையே அது திருப்பி பாதிக்குது. கடந்த 19ஆம் நூற்றாண்டுகள்ல பல மில்லியன் வருஷங்களா சமமான நிலைமையில இருந்த பூமியோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1.1 சம்திங்ல இருந்த பூமியோட டெம்பரேச்சர் 1940கள்ல இருந்து 2000க்குள்ள கிட்ட 60 வருஷத்துக்குள்ள 2 டிகிரிக்கு மாறி 0.01 அளவுக்கு கூடி அதிகரிக்காத டெம்பரேச்சரை ஒரு 60 வருஷத்துல நாங்க 2க்கு கொண்டுட்டோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இந்த உலகத்துல நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். புதிய கண்டுபிடிப்புகள் வரைக்க
நாங்க அதுல இருக்கிற நல்ல பக்கத்தை தான் யோசிக்கிறோம். யாருக்குமே தெரியாத இருக்கிற டார்க் சைடு. இந்த டார்க் சைடால தான் நாங்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு மாட்டிக்கொண்டிருக்கோம். இது இப்படியே போச்சுண்டா பூமியோட டெம்பரேச்சர் இழந்து பூமி வந்து வறண்ட பூமி ஆயிரும். மனிதர்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துருவோம். ஸோ இப்பயே எல்லாரும் நீங்க நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. செவ்வாய் கிரகத்துல ஆள் அனுப்ப போறோம், நிலாவுக்கு ஆள் அனுப்ப போறோம், அங்க மனிதர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன் என்று யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏண்டா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தெரியும் இன்னொரு 100 வருஷத்துலயோ 150 வருஷத்துலயோ பூமியில நிலைமை வந்து மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிக்கொண்டு வருது. அப்படி மாறும்போது மனிதன் வந்து பூமியில இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிரும் இந்த பூமி. பூமியில நாங்க செய்யற ஒரு மாற்றம் இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பூமி என்ன செய்யும்னா அதன் இயல்புக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணும், அதாவது ஹீல் பண்ணும். ஹீல் பண்ணிக்க பூமியில இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை பூமி எடுத்துரும். பூமியில டெம்பரேச்சர் மாறிக்க டெம்பரேச்சர் அதிகமாகி இயற்கை பேரழிவுகள் உருவாகும். பூமிக்கு சக்தி இருக்கு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்துருப்பீங்க, டைனோசர் வாழ்ந்த காலத்துல ஒரு பெரிய வெண்கல் வந்து விழுந்து உயிரினங்கள் அழிஞ்சது. ஸோ அப்படி அழிஞ்ச பூமி, ஒன்றுமே இல்லாத பூமி பல மில்லியன் வருஷங்களுக்கு பிறகு தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பிச்சு கொண்டு இப்ப மனிதர்களாகி நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா பூமியை அழிவின்ற பாதையில நடத்தி சென்று கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட அழிவின்ற பாதையில பூமி போறதுக்கான ஒரு 4 உதாரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 4 உதாரணத்துல முதலாவதுன்னா மெல்டிங் ஐஸ் கேப்ஸ்வாங்க, அதாவது பனிக்கட்டி உருகுதல். உலகத்துல இருக்கிற கூடுதலான பனிக்கட்டிகள் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் கண்ண மூடிட்டு சொல்லுவீங்க ஆர்டிக், அண்டார்டிக். பனிக்கட்டிகள் வந்து பூமி வெப்பமடைதல்ல இருந்து தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு கேட்டீங்களா, பனிக்கட்டிகள் வந்து கிளாஸ் மாதிரி செயற்படும். சூரியன்ல இருந்து வார கதிர்களை பனிக்கட்டிகள் என்ன செய்யும்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது ஒரு பொருள் வந்து பட்டு அப்படியே தெரிச்சு விண்வெளிக்கே போகும். அப்படின்னா பூமியில அது தேங்காது. வார கதிர்கள் வந்து பட்டு தெரிச்சு போறதால பெருசா வெப்பம்ன்றது பூமியில தங்காது. ஆனா நாங்க செய்யற இந்த தொழில்நுட்ப புரட்சியினால பூமி வெப்பம் அடைந்து ஐஸ் கட்டிகள் உருக போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்டிக்ல இருக்கிற ஐஸ் கட்டிகள் எல்லாம் உருகிச்சுண்டா கடல் மட்டம் வந்து உயரும். கடல் மட்டம் வந்து உயர்ந்ததுண்டா தீவுகள் நாடுகள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போயிடும். ஆர்டிக் பகுதிகளில் கடந்த சில தசாப்தங்களாக பனிக்கட்டிகள் அளவு வந்து குறைஞ்சு கொண்டே வருது. 1981ஆம் ஆண்டுல இருந்து இன்று மட்டும் கிட்டத்தட்ட 13% பனிக்கட்டிகள் குறைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற பனிக்கட்டிகளோட அளவுகள்ல 13% வந்து 1981 இருந்து இன்று மட்டும் 13% குறைஞ்சிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, பல மில்லியன் வருஷமா தேங்கி இருந்த ஐஸ் ஒரு 60-70 வருஷத்துல இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நாங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த ஐஸ் கட்டி உருகுறதால எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அதை நம்பி வாழ்ற விலங்குகள், உயிரினங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா போலாபியஸ், துருவ கரடிகள் சொல்லுவாங்க, பனிக்கரடிகள் வெள்ளையா இருக்குமே, அதுகளோட வாழ்விடம், அதுகள் நார்மலாவே ஐஸ் நிறைந்த பகுதிகளில் தான் வாழும். ஐஸ் கட்டிகள் உருக உருக அதுகளோட வாழ்விடங்கள் வந்து அழிக்கப்படும். ஸோ அது அப்படி அழிக்கப்படும் போது அது வேற இடத்துக்கு, அது வேறொரு இடத்தை தேடி போகும். ஸோ அந்த இடத்துல அது வாழ தெரியாது, வாழ பழகி கொள்ளாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடையிறதுக்குள்ள அதோட இனமே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட நிறைய உயிரினங்கள் நாங்கள் அழிச்சிருக்கிறோம். மனிதர்களால அழிக்கப்பட்ட உயிரினங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கு. அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தெளிவா போடுறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டோடோ பறவைகள், அது பாட்டுக்கு ஒரு தீவுல, மடகாஸ்கர் என்ற ஒரு தீவுல வாழ்ந்து கொண்டு இருந்தது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க மனுஷங்களான நாங்க என்ன செஞ்சோம், கப்பல்ல பயணம் செய்யறோம், கடலுக்குள்ள பயணம் செய்யறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீவை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற பறவையை உணவாக்கி அந்த பறவையை டோட்டலா அழிச்சிட்டாங்க. அந்த உயிரினம் இந்த உலகத்துல இருந்து எல்லாமே ஆக்கிட்டோம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வறட்சி. வறட்சின்றது எல்லாருக்கும் தெரியும். நாட்டிலையும் வறட்சின்ற ஒரு விஷயம் நடக்கும், அதாவது தண்ணி இல்லாம போகும். இதற்கு காரணமும் பூமி வெப்பமடைதல் தான். அடுத்த விஷயம் என்னன்னா காட்டுத்தீ. இந்த வறட்சியால நீர் இல்லாம போறதால மரங்கள் என்ன செய்யும்னா வாட வலிக்கும். மரங்கள் வாட வாட அந்த மரங்கள்ல இருக்கிற இலக்குலைகள் எல்லாம் வந்து காஞ்சி போயிடும். அதெல்லாம் காஞ்சி போன பிறகு என்ன நடக்கும்னா அந்த இடத்துல குளிரான ஒரு விஷயம் இல்லாம போயிடும். குளிரான ஒரு விஷயம் இல்லாம போனோம்னா அங்க இருக்கிற காற்று வந்து சூடாக வலிக்கும். அங்க இருக்கிற காற்று சூடாகிறதால என்ன நடக்கும்னா இந்த காய்ந்து போன இலைகள் வந்து ஒன்றோட ஒன்று உரச காட்டு தீ உருவாகும். அப்படி உருவாகிறதால நிறைய உயிரினங்கள் அழிக்கப்படும். சில பல மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க. சில பல கிராமங்களே அழிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்துல நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்க, ஆஸ்திரேலியாவில காட்டு தீ பரவின்னு சொல்லி விலங்குகளோட தங்குமிடம் வந்து அழிக்கப்படும். ஸோ அது அப்படி அழிக்கப்படும் போது விலங்குகள் வந்து காட்டுல இருந்து வெளியே வரும். வெளியே வந்த கைக்கு ஆபத்தான விலங்குகளும் இருக்கு, ஆபத்து இல்லாத விலங்குகளும் இருக்கு. ஸோ அதால் மனிதர்களுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இது ஒரு
சைக்கிள், அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயம் வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த பாதிக்கும். நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். வறட்சி ஏற்படும்போது தண்ணியெல்லாம் போகும். தண்ணியெல்லாம் போனா மரங்கள் வாடும். மரங்கள் வாடினா என்ன செய்யும்? காடுல ஈரத்தன்மை எல்லாம் போகும். ஈரத்தன்மை எல்லாம் போனா என்ன நடக்கும்னா காட்டுத்தீ உருவாகும். காட்டுத்தீ உருவானா விலங்குகளோட புகலிடம் வந்து அழிக்கப்படும். விலங்குகளோட புகலிடம் வந்து அழிக்கப்படும் போது அதுகள் என்ன செய்யும்? நாட்டுக்குள்ள பாயும். ஸோ நாட்டுக்குள்ள பாயறதால மனிதர்களுக்கு திருப்பியும் பிரச்சனை ஏற்படும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவளப்பாறைகள். பவளப்பாறைகள் தான் வந்து கடல்ல இருக்கிற நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துது. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, கடல் வந்து நிலத்தோட ஒரு எல்லையை பார்த்திருப்பீங்க, அலையெல்லாம் வந்து அடிச்சு போட்டுருக்கோம். ஸோ தண்ணி அதை மீறி வராதுக்கு காரணம் வந்து பவளப்பாறை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணியை ஊத்தினீங்கன்னா, நீங்க ஒரு டொட் ஊத்தினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எஃபெக்டும் ஏற்படாது. அதே நீங்க ஊத்திக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழியே உருவாயிரும். அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் வந்து கடலுக்குள்ள நடக்குது. என்னன்னா, கடலுக்குள்ள பவளப்பாறைகள் இல்லாட்டி அலைகள் வந்து கரையோரங்களை அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கரையோரங்களை அரிக்க ஆரம்பிக்கும் போது கரையோர பகுதியில் வந்து கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பவளப்பாறைகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கடலை அமிலமயமாக்குதல், தேவையில்லாத கழிவுகளை இருக்கிற உலகத்துல இருக்கிற அவ்வளவு கழிவையும் கொண்டு கடல்ல தான் கொட்டுறாங்க. பவளப்பாறைகள் வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து கடலுக்குள்ள எப்பயுமே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கும். பவளப்பாறைகள் அழிக்கப்படும் போதுதான் பெரிய பிரச்சனையே உருவாகும். கடல் அரிப்பு ஏற்பட்டா கரையோர மக்கள் வந்து வாழ இயலாது. மீன்பிடி தொழில் பாதிக்கும், சுற்றுலாத்துறை பாதிக்கும். கார்பன் டை ஆக்சைடு கடலுக்குள்ள கலக்கிறதாலதான் இந்த பவளப்பாறைகளும் அழிஞ்சு போகும். இப்படி பவளப்பாறைகள் அழியும் போது கரையோர அரிப்புகள் ஏற்படும். மழை வந்தா, புயல் வந்தா ஈஸியா வெள்ளம் உள்ளுக்கு வந்துடும் கடலோர பகுதிகளுக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கான வாழ்விடங்கள் பாதிக்கப்படும். இப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்கும்போது அது இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. எதுவுமே தனியா நடக்க இல்லை. நாங்க எங்களுக்கு என்னென்னு இருக்க இயலாது. ஏன்னா நாங்க பாவிக்கிற ஒவ்வொரு விஷயம், போன், சார்ஜர்ஸ், ஹெட்போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், எல்லா வகையான தொழில்நுட்ப உபகரணங்களும் உருவாக்கப்படுறது என்னதுல இருந்து கேட்டீங்கன்னா பூமியில இருக்கிற இயற்கை வளங்களால. சோ அந்த இயற்கை வளங்கள் என்ன நடக்குதுன்னா அழிக்கப்படும் போது பூமியில சமநிலை பாதிப்படையும். நாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் தெரியணும் அந்த விஷயம் ஒரு கடத்துல முடிய வரும். அப்படி முடியும் போது எங்களுக்கு இருக்க பாதிப்பு என்னன்னு நாங்க பார்க்கணும். அதை யாருமே இந்த அளவுல யாரும் யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இது பத்தின நியூஸை வெளியே விட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஃபோசில் ஃபியூல்ஸ், அதாவது நாங்க பாவிக்கிற பெட்ரோல், டீசல், அதுகளை நிப்பாட்ட சொல்லி நீங்க ரீசெண்டா பார்த்து கொண்டீங்கன்னா ஹைபிரிட் காரை வந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஸோ அதாவது பெட்ரோல் பாவனையை குறைக்கிறதுக்காக, அதாவது பெட்ரோல் பாவனையை குறைச்சா பூமி வெப்பமடைதல இருந்து ஓரளவு நாங்க பாதுகாக்கப்படலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வாங்க. அதனாலதான் எல்லாமே இப்ப ஹைபிரிட்டா மாறி இருக்கு, மோட்டார் வாகனங்களா மாறிக்கொண்டு வருது. இந்த பூமியால எங்களுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய நன்மைகளை செய்யவும் முடியும். அதே மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனைண்டா அந்த பூமி தன்னைத்தானே கீழ் பண்ணிக்கொள்ளவும் அதால முடியும். அதாவது வரந்துக்கிறதுக்கு முன்ன நாங்க எவ்வளவுதான் பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும், உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு 100 மாடி பில்டிங் கட்டுறோம். ஒரு சரியான சூறாவளி காத்து அடிச்சதுண்டா அந்த பில்டிங் தரமட்டம் ஆயிரும். இல்லாட்டி ஒரு சுனாமி வந்ததுண்டா அந்த பில்டிங் தரமட்டம் ஆயிரும். அதாவது மனிதர்களை விட இயற்கை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை புரிந்து கொண்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு சின்ன எஃபோர்ட், அதாவது ஒரு மரத்தை நடுறதோ, பெட்ரோல் பாவிக்கிறதோ குறைக்கிறதோ, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை நாங்க செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா இது நாங்க வாழ்ற பூமி. இந்த பூமியை விட்டா எங்களுக்கு வேற அங்க போறதுமே தெரியாது. இது அழிஞ்சா நாங்களும் சேர்ந்து அழிவோம். இதை காப்பாத்துறது எங்களோட பொறுப்பு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை விளக்கி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இதை பத்தின மேலும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தர பார்க்குறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸ்னா மேலும் வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷனலா இருக்கு. நன்றி.